ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1ல் 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 1 2 3 5 8 13 21 34 55 என்ற ஃபிபொனாச்சி தொடரை எடுத்துக்கொள்க. எண் அமைப்பை புரிந்து கொண்டு கீழ்கண்ட அட்டவணையை உற்று நோக்கி நிரப்புக. அட்டவணையை நிறைவு செய்த பின் எண் தொடரில் எண்களின் கூடுதல் மற்றும் கழித்தலானது எந்த அமைப்பில் பின்பற்றப்பட்டது என்பதை விவாதிக்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1ஐயும் 3ஐயும் கூட்டி 4ன்னு கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 1 கழிச்சா 4ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி? 1 3 கூட்டி 4ன்னு போட்டிருக்காங்க. 5லேருந்து இந்த 1 கழிச்சு 4ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க? இந்த 1 3 8 1 விட்டு 1 கூட்டியிருக்காங்க பாருங்க. 1 3 8 நம்பரை எடுத்து எழுதிக்கிடுவோம். ஓகேவா? 1 + 3 என்ன வந்திருக்கு? 4 போட்டிருக்காங்க. அடுத்து இதே 4 வர்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. 5லேருந்து 1 சப் பண்ணா 4. அடுத்து என்ன செய்கிறாங்க? 1 விட்டு 1 இன்னொரு என்ன சேர்த்துக்கிறாங்க? 1 + 3 + 8 கூட்டு 8 3 11 1 12 12 வரணும். 12 வரணும்னா என்ன செய்யலாம்? 13லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ 13 - 1 போட்டோம்னா 12 வந்துடும். ஓகே. அடுத்தது 1 + 3 + 8 + 21 1 விட்டு 1 கூட்டியிருக்காங்க பாருங்க. கூட்டுவோமா? 21 29 32 33. அப்போ 33 இங்கே கழித்தல்லையும் வரணும். 33 வரணும்னா என்ன செய்வோம்? இது வரைக்கும் கூட்டியிருக்கோம்ல, இதுக்கு அடுத்த நம்பர் 34 எடுத்து இந்த 1 கழிச்சிடுறாங்க. ஸோ 34 - 1 = 33. இந்த கூட்டல் ஆன்சரும் கழித்தல் ஆன்சரும் சமமாக வர்ற மாதிரி செய்கிறாங்க. ஸோ லாஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பார்க்கலாமா? 1 3 இந்த 1 விட்டு 1 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 34 விட்டுட்டு இந்த 55 கூட்டுவோம். ஸோ 1 + 3 + 8 + 21 + 55 கூட்டுவோமா? இது வரைக்கும் 33, இந்த 55 கூட்டினா 88 வரும். கூட்டி பார்த்தோம்னா 6 14 17 18 கட்டு மிச்சம் 1 6 8 ஓகே 88. இந்த 88 வரணும்னா என்ன செய்யணும்? இதுக்கு அடுத்த நம்பர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கிடைக்கும்? இது ரெண்டையும் கூட்டினா 89ன்னு கிடைக்கும். ஃபிபொனாச்சி எண்ணில் 89. நெக்ஸ்ட் நம்பர் வேணா என்ன செய்வோம்? அதுக்கு முந்தைய 2 எண்ணையும் கூட்டி 89. இந்த 89லேருந்து 1 கழிச்சோம்னா 88 வருதா? ஸோ கூட்டுற ஆன்சரும் கழிக்கிற ஆன்சரும் சமமாக வர்ற மாதிரி ஒரு பேட்டர்னை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி கூட்டுறது 1 விட்டு 1 நம்பர் எடுத்து கூட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டல் ஆன்சரும் கழித்தல் ஆன்சரும் சமமாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. கூட்டுறது 1 விட்டு 1 எடுத்து கூட்டுறாங்க. கூட்டி முடித்த உடனே அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்து அந்த 1 கழிச்சிருக்காங்க. அதுதான்